இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக் எடுத்து வந்திருக்கோம். இது எப்படி சொல்லலாம்னா அண்டர் ரேட்டட் ஓவர் ரேட்டட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்கேமு. சூர்யா படமா? சூர்யா அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க? ஆமா, அயன் படமா? அதேதான். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு விக்னேஷ் அண்ணாவும் நானும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக் எடுத்து வந்திருக்கோம். இந்த டாப்பிக்கில் இதுக்கப்புறம் நீங்கள் நிறைய வீடியோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக இந்த சொசைட்டியில் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப வேல்யூ கம்மியாகவும் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப வேல்யூ ஜாஸ்தியாகவும் பார்க்கப்படுது. இது எப்படி சொல்லலாம்னா அண்டர் ரேட்டட் ஓவர் ரேட்டட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு டாபிக் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அண்ணா வந்து ஒரு அண்டர் ரேட்டடோ ஒரு ஓவர் ரேட்டடோ சொல்லுவார், அதே மாதிரி நானும் சொல்லுவேன். ஓகேவா? யார் பெருசுன்னு அடிச்சு காட்டுவோமா? பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. சரிங்களா? ரைட். அண்ணா, ஓகே. வியூவர்ஸ்க்கு ஹாய் சொல்லுங்க. ஹலோ புத்தாண்டு வியூவர்ஸ். வாழ்த்துக்கள். ஓகே, புத்தாண்டு வாழ்த்துக்களா இல்ல பொங்கல் வாழ்த்துக்களான்னு தெரியல. எடிட்டர் கையில தான் இருக்கு. நான் தான் இருக்கேன்ல. ஓகே. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுலாம் வந்து ரொம்ப பயங்கரமாக பேசுவோம். ஒன்றுலாம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். பட் அதை வந்து ஃபோக்கஸே பண்ண மாட்டோம். ஸோ அந்த எதெல்லாம் வந்து நம்ம ஓவராக ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம், எதெல்லாம் ரொம்ப லெத்தாஜிக்காக விடுறோம், அதை வந்து ரொம்ப சிம்பிளாக வித் எக்ஸாம்பிளோட வியூவர்ஸுக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி இந்த எபிசோட் இருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு அண்டர் ரேட்டர் சொல்கிறேன், நீங்கள் ஒரு அண்டர் ரேட்டர் சொல்லுங்கள் விஜய். அதுக்கப்புறம் நான் ஒரு ஓவர் ரேட்டர் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஓவர் ரேட்டர் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அப்படியே எபிசோடுக்குள்ளே போயிடலாம். இல்லை, அவ்வளோதான், எபிசோடே அதோட முடிஞ்சிச்சு. எபிசோட் இல்லை, அதுக்கப்புறம் ஆனுவல் டார்கெட் தான் இருக்கு. இந்த ஓப்பனிங் பஞ்ச் லைன்லாம் என்ன சொல்கிறது, இந்த சஸ்பென்ஸ் வச்சு பேசுகிற மாதிரிலாம் எதுவும் ரெடி பண்ணலையா? அதாவது பேசுமா? நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் பேசுகிறேன். இல்லை, அப்படியே ஆரம்பிச்சிருவோமா? ஓகே, ரைட். ஓகே, இப்போ அண்ணா நீங்கள் சொல்லுங்கள், ஓவர் ரேட்டடா அண்டர் ரேட்டடா? நம்ம வந்து ஓவர் ரேட்டட்லேயே ஆரம்பிப்போம். அண்டர் ரேட்டட் சொன்னால் அப்படியே எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எப்போயாவது கரெக்ட் ஆகுது, இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா, இதுதான் கரெக்ட் டைமா, இல்லை டெலகிராமில் வந்து டிப் வரும், இதை இன்னைக்கு வாங்கினீங்கன்னா அடுத்த வாரம் அப்படியே டபுள் ஆயிரும். இது மாதிரி 2 கேள்வி இருக்கும். ஆனால் அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா ஒன்று பயம், ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா பேராசையாக இருக்கும். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா டைமிங், அதாவது டயத்தை வச்சுக்கிட்டு நம்மளை வந்து பயன்படுத்துறது, நம்ம வந்து ரொம்ப பேராசைப்படுறது பற்றி தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓவர் ரேட்டில் பேச போகிறோம். ஓவர் ரேட்டட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டைமிங்கு, டிப்ஸு, உடனே வந்து பணக்காரன் ஆகிறதுக்கான மைண்ட் செட்டு அப்படிம்போம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஒரு படத்துலேருந்து சொல்லுவோம். ஸோ யூஸ்வலாக இப்போ ரீசெண்டாக ஸ்டாக் மார்க்கெட் பற்றி படம்னா என்ன விஜய் சொல்லுவீங்க? என்ன படம் பார்த்துருக்கீங்க? ஸ்கேம் 1992. உனக்கு ஹீரோ ஆகணுமா? இந்தியாவில் அதிகமாக மேனுஃபேக்சர் ஆகுறது எதுன்னு தெரியுமா? சிமெண்ட்ஸும் ஸ்டீல்ஸும். ஹீரோஸும் கடவுள். ஓகே, அது வேற லக்கி பாஸ்கரா. இதெல்லாம் எப்படா தாங்கிக்கிற? ஒரு நாள் ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கல, அதுக்காக வாழ்க்கை முழுக்க அழுதுட்டு இருக்க முடியாதுல்ல. ஓகே, ஸோ லக்கி பாஸ்கரில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து சாதாரண ஆளாக இருப்பான். கரெக்டாக ஒரு மிடில் கிளாஸ் ஆள். லைஃப்பில் வந்து நிறைய ப்ரெஷர் இருக்கும், இஎம்ஐ இருக்கும், அப்புறம் வந்து என்னது பேங்க்கில் வந்து பயங்கர வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பான். ஆனால் அதெல்லாம் ரீச் பண்ணுறது, அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேஞ்சரான, என்ன சொல்கிறது, ஒரு தப்பான நேரத்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைமில் அது பேர்னா ராம்கி வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்து அந்த ப்ரெஷரில் வந்து இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணுவார் அவரை. படத்துக்கு வேணால் அது யதார்த்தமாக இருக்கலாம், பட் அது மாதிரி நிஜத்துக்கு வந்து அது மாதிரி இப்போ யாராவது வந்து
இன்னைக்கு கொடுங்க, நான் நாளைக்கு வந்து டபுள் ஆக்கிடுறேன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நைட்டா இது வாங்கிட்டு அதை வித்துட்டு அடுத்த நாளே காசு தரேன் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணா அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்கேமு. அது ஃபேக். ஃபேக்கா? ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து நம்புனீங்க அப்படின்னா அது வந்து ஓவர் ரேட்டட். ஸோ நம்பாதீங்க அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ஒரு சின்ன வேண்டுகோள். ஸோ என்ன சொல்றது, நீங்கள் சொல்றீங்களா இல்லை நானே இன்னும் ஃபுல்லாக முடிச்சிட்டேன்? முடிச்சிருங்க. ஸோ முடிச்சிருங்கன்னா இந்த டாபிக் முடிச்சிருங்க, உங்களோட ஓவர் ரேட்டடை முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நான் என்னோட ஓவர் ரேட்டடை பேசுறேன். ஓ, நீ அப்படி வரியா? ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக கடைசி 20 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 days வந்து மிஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா 50% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஏன்னா அன்னைக்குன்னு பார்த்து பயங்கர ஸ்பைக் ஆகிருக்கும் ஃபார் வாட் எவர் ரீசன் இட் மேபி. ஆனால் அந்த 10 நாள் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரொம்ப பயத்தில் இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து எப்பயுமே ரொம்ப நிதானமாக திடீர்னு கிராஷ் ஆகுது இல்லை திடீர்னு மேலே போகுதுங்கப்போ பயப்படாமல் எப்பயும் போல் யூஸ்வலாக எஸ்ஐபி எதாவது போட்டுட்டு இருந்தீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஸ்பைக் ஆகுதுன்னு சொல்லிட்டு டைமை பார்த்துட்டு நீங்கள் அதை வந்து எந்த டெசிஷனும் எடுக்காதீங்க, சிப்பை வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கம்பேரிசன். அண்டு ஸோ வியூவர்ஸ் எல்லாம் வந்து ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். லக்கி பாஸ்கர் மூவி வந்து இப்போ ரீசெண்டாக தான் வந்துச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு படம், சூர்யா படம் ஒன்று. சூர்யா படத்தில் வந்து இது மாதிரி என்ன சொல்கிறது, ஷார்ட்கட் சீக்கிரமாக பணக்காரன் ஆகணும்னு சொல்லி என்ன படம் வந்திருக்கு விஜய்? தெரியலையே, மறந்துட்டேன். சூர்யா படமா? சூர்யா அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க? அயன் படமா? அதேதான், கரெக்ட். பாஸ்போர்ட்ல தலை மாத்தினா எவ்வளவு கிடைக்கும்டா? ஒரு 11,000 ரூபாய் கிடைக்கும். கேட்டியா? பாட்டில்னாலும் பவுடர்னாலும் ரிஸ்க் ஒண்ணுதான், ஆனா பணம் வேற. ஸோ ஃபாஸ்ட் மணி, ஃபாஸ்ட் லைஃப் ஸ்டைல். ஆனால் ஒரு மிஸ்டேக்கில் பார்த்தீங்கன்னா ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் லைஃபே போயிடும். ஸோ அதுக்கு எதார்த்தம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்ரிக்காவில் போயிட்டு அந்த வர சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து என்ன சொல்கிறது, ஒரு லைஃபே போகிற அளவுக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் டிப்ஸு, அப்புறம் வந்து மார்க்கெட் ஆப்ரேட்டர் கால் தரான் அப்படிங்கிறது, அப்புறம் வந்து இன்ட்ராடேயில் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இன்றைக்கே வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறது, ரொம்ப லிவரேஜ் பண்ணுறது, எல்லாமே பார்த்தீங்கன்னா அயன் படம் மாதிரி தான். ஸோ டைம் வந்து இந்த டைமில் வந்து நம்ம இதை பண்ணுறோம்னு சொல்லிட்டு ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க. ஓகேப்பா. இப்போ வந்து என்னோட ஓவர் ரேட்டட் எடிட்டர், இந்த ஓவர் ரேட்டடை பேசி நான் எல்லாத்தையும் அடி வாங்க போறேன். சரியா? இப்போ நான் இந்த ஓவர் ரேட்டட் பேசுறதை மட்டும் ஷார்ட்ஸா போட்டுறாதப்பா, இல்லை போட்டாலும் பரவாயில்ல, உங்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றப்படும். ஓகே. இந்த ஓவர் ரேட்டடான ஒரு மேட்டர் என்னன்னா ஜிம். ஓகேவா? இப்போ வந்து எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஜிம் அண்ட் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்றது இந்தியாவில் அந்த மார்க்கெட்டுன்றது ரொம்ப பெருசாக பூம் ஆகிட்டு இருக்கு. எப்படின்னா 2007க்கு அப்புறம் அந்த ஜிம் மார்க்கெட் அப்படின்றது ஜிம் அண்ட் ஃபிட்னஸ் பேஸ்டான இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 6 இயர்ஸாக ப்ரோட்டீன்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ஸு, விட்டமின்ஸ், டேப்லெட்ஸு, இதோட மார்க்கெட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. புதுசாக நிறைய ப்ராடக்ட் கொண்டு வராங்க. ஏன்னா அந்த மார்க்கெட்டோட வேல்யூஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 15 to 35 வயசுல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட மக்கள், என்ன மாதிரி, வேற யாரும் இல்லை, நான் தான் அது, சரிங்களா? என்ன மாதிரி மக்கள், அவங்க வீட்டில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், அப்புறம் வேற பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளத்துக்கெல்லாம் வந்து ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணி 6 packs வச்சுட்டா எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறத நான் பார்க்க முடியுது. அந்த டீச்சராக ஐ கேன் ஹேண்டில் ஸோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ். நானும் அந்த ஒரு விஷயத்தில் இருந்தேன். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹாலோ எஃபெக்ட் ஃபேலன்சின்னு சொல்லுவாங்க. ஹாலோ எஃபெக்ட் ஃபேலன்சி அப்படின்னா என்னென்னா, நம்ம அதை நினச்சிட்டு இருப்போம், அதை அட்டைன் பண்ணால் நமக்கு எல்லாமே கிடச்சிரும் அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி தான் இந்த ஜிம்மும், சரிங்களா? நீங்கள் போயிட்டு எனக்கு வந்து பாடி நான் நல்லா ரெடி பண்ணிட்டேன்னா போதும், நான் வந்து என் லைஃப்பில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படின்னு நினச்ச ஒரு 100க்கு 3% மக்களில் நானும் ஒருத்தன். அந்த மாதிரி என்னோடய லைஃப்பில் பல நேரங்களை, பல நாட்களை நான் தொலைச்சிருக்கேன்.
இப்போ நான் இதை ஏன் பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஹாலோ எஃபெக்ட் ஃபேலன்சி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹியூமன் பீயிங்க்குமே இருக்கும். இந்த ஜிம்மில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சோஷியல் மீடியாவால் அதிகமாக வந்து ப்ரமோட் செய்யப்படக்கூடியது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோஸாக இருக்கட்டும், அப்புறம் ஓவராக ஃபிசிக்கை வந்து ஏஸ்தட்டிக்காக பார்த்துட்டு வாட் இஸ் அ நேச்சுரல் அப்படின்றத விட்டுறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆஸ் அ டீச்சர், ஆஸ் அ பிஸ்னஸ்மேன், ஆஸ் அ ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபிசிக் அப்படின்றது ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் அளவுக்கு இருந்தால் போதும்ண்ணா, சரிங்களா? பட் ஆனால் பசங்களாம் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, என்னங்கண்ணா அப்படியே வந்து மசில் வெயின்ஸ் தெரிஞ்சு இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளிமெண்ட்லாம் எடுக்கிறாங்கல்ல. சப்ளிமெண்ட் இஸ் குட்னா, நான் என்ன சொல்றேன்னா சப்ளிமெண்ட் குட்டு, ஆனா சப்ளிமெண்ட்டும் ஜிம்மும் மட்டுமே உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன். அத அப்படி சொல்ல வரேன். ஓகே ஓகே. படிப்பு வரலன்னா படிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ரிலேஷன்ஷிப் சரியாகலன்னா உங்களோட கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணணும், பிசினஸ் சரியா டெவலப் பண்ணலன்னா நீங்க ஃபினான்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும். நான் சிம்பிளா சொல்லிட்டேன். அஜித் படத்துல ஒரு ஆட்டோ ஜோக் வரும்ல, ஆமா, கண்ணாடி திருப்புறது, அந்த மாதிரிதான் நிறைய பேர் அவங்களோட பிரச்சனை என்னன்றது ரியலைஸ் பண்ணி அதில் ஒர்க் அவுட் பண்ணாமல் அன்னெசரியாக ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நான் என்னோட டைமை நிறைய அதில் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஐ வெரி ஷேம் ஆன் தட். பட் ஓகே, அதில் ஒரு லேர்னிங் இருக்குது. அதனால வந்து பசங்களா பேர பசங்களா எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, பொண்ணுங்களும் சரி, ஜிம்மு ஃபிட்னஸ்ல எல்லாம் ஒன்றும் கிடையாது, அதில் கீழே போட்டுருங்க. அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டு தேவைதான். வாரத்துக்கு 3 நாள் இருந்தால் போதும், சரிங்களா? 3 நாள் பண்ணாலே நல்லா வந்து பாருங்க, இந்த மாதிரி நல்லா டெவலப் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இல்லையா? இதுக்கப்புறம் என்ன வேணும்? ஓகே. ஸோ இதை வந்து நான் அந்த தப்பு பண்ணியிருக்கேன், அந்த தப்புல இருந்து நீங்கள் அந்த தப்பு ரிட்டர்ன் பண்ணிடாதீங்க அப்படின்றதுக்காக இதை சொன்னது. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரொடக்டிவ் ப்ரொகாஸ்டினேஷன் சொல்லுவாங்க. நீங்கள் எந்த இடத்துல ப்ரொடக்டிவாக பண்ணணுமோ அதை பண்ணுறதை விட்டுட்டு வேற ஒரு விஷயமும் பண்ணுறீங்க, அதுவும் நல்லது தான். பட் ஆனால் அது அந்தளவுக்கு ப்ரியாரிட்டி கிடையாது. நெக்ஸ்ட் டைம் வந்து அவனாவது வந்து ஜிம் வீடியோலாம் போட்டு பாருங்கன்னு சொல்லி ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டுருந்தானே வச்சுக்கோங்க, டிஸ்லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? இதை ஏன்டா இங்கே போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். 2 பேரும் வந்து சண்டைக்கு போட்டாங்க, அதுக்கப்புறம் போடுறதில்ல. நீங்கள் போடுங்க, ஓகேவா? எப்போவுமே நம்மளோட நிஜ தேவை என்னன்னு தெரிஞ்சு பண்ணும்போது நல்லா இருக்கும். அண்ணா என்னண்ணா, இந்த வருஷம் நீங்கள் ஒரு 6 பேக் வைக்கலாமா? 6 பேக் எல்லாம் வைக்கிற அளவுக்கெல்லாம் என்ன சொல்றது அசையில. என்ன சொல்றது, நம்மளோட ஒரு 10 kg வந்து கம்மி பண்ணலான்னு வந்து ஒரு கோல் இருக்குப்பா. அது வந்து ஆர்கானிக்கா எப்படி சொல்றது, அதாவது ஒன்லி வாக்கிங் மட்டும் போயிட்டு சாப்பிட்றதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலா, என்ன சொல்றது, இந்த கொக்கோ கோலாலாம் குடிக்காம, ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் சாப்பிடாம, KFC எல்லாம் போகாம, அது வந்து எத்தனை நாளுக்கு இல்ல. அதான் அது வந்து என்ன சொல்றது, இப்போ இது மாதிரிலாம் சொல்றப்போ பாத்தீங்கன்னா சீட் டே அப்படிம்பாங்கல்ல. ஸோ சீட் டே வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் ஓவர் ரேட்டடா அண்டர் ரேட்டடா? என்ன இப்படி ஒரு கேள்வி, புரியல. என்ன இப்படி ஒரு கேள்வி டக்குன்னு கேட்டீங்க? சீட் டே வந்து அண்டர் ரேட்டடா ஓவர் ரேட்டடா? அது ப்ரொஃபஷனல்ஸ். அது இப்போ ஒரு சிலர் ஃபிட்னஸ்லேயே இருப்பாங்களா, அது அவங்களோட கப் ஆஃப் காஃபி. எனக்கு எல்லா டேயுமே சீட் டே தான், நான் எல்லாமே சாப்பிடுவேன். வாழ்க்கை வாழ்றது சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே, நான் எதுக்கு போயிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. பட் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஃபுட்டு தானே. ஸோ ஃபுட்டு பார்த்தீங்கன்னா 80-20 ரைட்டா? ஸோ என்னதான் வந்து உடம்பு வந்து மெயின்டைன் பண்ணணும்னா ஃபுட்டில் தான் 80% வந்து எஃபெக்ட் இருக்கும், மிச்சம் இருக்க 20% வந்து எக்ஸசைஸு, ஜிம்மு இதெல்லாம். அது வந்து உங்களோட பார்வையில் என்ன கரெக்டா? இல்லை உண்மைதான், அதுலேருந்து ஒரு மாற்றம். பட் ஆனால் ஆக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட், ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் அண்ணாவோட அண்டர் ரேட்டட். ஓகே, இருங்க வெயிட் பிளான் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ அண்டர் ரேட்டட் பார்த்தீங்கன்னா பேஷன்ஸும் அமைதியாக இருக்கிறதும், அதே மாதிரி ஸ்டேயிங், அவர் சொன்ன மாதிரி ரெகுலராக வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி எடுத்தோம்னா அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டேயிங் இன்வெஸ்டடாக இருக்கணும். ஸோ ஃபுல்லாக வந்து இறங்கி கடைசி வரைக்கும் இருக்கணும். நம்ம விஜய் மாதிரி இறங்கினா ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் இருந்தாலும். இல்ல நீங்க விஜய் நீங்களே, அதான் நான் இல்ல தளபதி, நான் இல்லை ஐயா.
என் வாழ்க்கையில் வெற்றியை விட தோல்விகள் தான் அதிகம். பட் இருந்தாலும் தயங்க மாட்டேன், ஓடிக்கொண்டே இருப்பேன். இல்ல விஜய் நம்ம விஜய் கூட எடுத்துக்கலாம். எதுக்கு கமெண்ட்ல வந்து தெரிஞ்சவங்களா திட்டுவாங்க, நீ என்னைக்குடா ஜெயிச்ச அப்படின்னு. ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிமிலாரிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் வேதா படத்தில் வந்து. ஸோ விக்ரம் வேதாவில் பார்த்தீங்கன்னா வேதா வந்து ரொம்ப பேசவே மாட்டார். கரெக்டாக வெயிட் பண்ணுவாங்க, அப்சர்வ் பண்ணுவாங்க, கரெக்ட் டைம் வர வரைக்கும் ரொம்ப சைலண்டாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் குட் இன்வெஸ்டிங்கும் ரொம்ப சைலண்டாக இருக்கும். ஓகே, பேஷன்ஸ் அவர் கிளாஸ். ஓகே, அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ காம்பவுண்டிங் அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு 10,000 ரூபாய்க்கு வந்து எஸ்ஐபி போடுறோம். ஸோ ஆனுவல் சிஏஜிஆர் வந்து ஒரு 12% அப்படின்னு வச்சுப்போம் ஆவரேஜாக. ஸோ நம்ம 10 வருஷம் போட்டோம் அப்படின்னா 23 லட்சம். ஆனால் 20 வருஷம் போட்டோம் அப்படின்னா 1 கோடி ஆயிரும். டிஃப்ரென்ஸ் என்னன்னா மார்க்கெட்டோட டைமிங் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து 10 வருஷம் போட்டீங்க 20 வருஷம் போட்டீங்கிறது கிடையாது. பட் நீங்கள் வந்து 20 வருஷம் கன்சிஸ்டண்ட்டாக அதை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறது தான். ஸோ டைமிங் ப்ளஸ் பேஷன்ஸ். நீங்கள் வந்து டைமிங் மட்டும் எடுத்துனா இந்த டைமில் வந்து எப்பப்பெல்லாம் இறங்குதோ அப்பப்பெல்லாம் நான் போடுவேன், எப்பப்பெல்லாம் மேலே போதோ அப்பப்பெல்லாம் நான் வந்து வித்ட்ரா பண்ணிடுவேன் அப்படின்னு ஜிக்ஸாக் மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் இவ்வளோ அமௌண்ட் வந்து எடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியாது எப்போ வந்து அது பாட்டம் அடிக்கும், எப்போ வந்து டாப் அடிக்கும் அப்படின்னு. அதேதான். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலலாம் கூட யாராவது ஒரு ரிலேட்டிவ் வந்து வேறு எல்ஐசி பாலிசி போட்டிருப்பாங்க, பிஎஃப் போட்டிருப்பாங்க, அப்புறம் பழைய மியூச்சுவல் ஃபண்ட் ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க. இன்ஸ்டாகிராம்லலாம் இருக்கவே மாட்டாங்க. ஆனால் ரிட்டையர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டென்ஷனே இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. அது மாதிரிலாம் ஆள் ஏதாவது இருக்காங்களா விஜய் அந்த சைடு? இல்லையா, என் சைடில் எல்லாருமே தொழில் பண்ணுறவங்க அவங்க வந்து ரிஸ்குதர் அப்படியே ஜாலியாக எடுப்பாங்க. யாருமே எம்ப்ளாய்மெண்ட் இல்லைடா அநியாயம். அதனால் அதோட கஷ்டம் என்னன்னு இப்போ நான் ஃபீல் பண்ணேன். பட் எங்கள் சைட்லாம் வந்து நிறைய பேர் சொந்தக்காரங்களாம் நல்லா பல்காக சேர்த்து வச்சுட்டாங்கப்பா. படித்தவங்க சொல்லுங்க, ஏன் தயங்கல? படித்தவங்க எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறவங்க சொல்லுங்க. கரெக்டு தான். அது இல்லாமல் இல்லை எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லப்பா. இப்போது நம்ம ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விவசாய நிலம் வச்சுருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? ஸோ கொங்கு சைடுனாலே இது மாதிரி பால் வியாபாரம் சின்னதாக ஏதாவது வச்சுருப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே செலவு பண்ண மாட்டாங்க. ஒவ்வொருத்தரோட பேலன்ஸும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து இது மாதிரி மார்க்கெட்டு இல்லை இந்த டைம் போய் இதை பண்ணணும் அப்படின்னு இருக்காங்களா? அப்படியெல்லாம் இல்லை. அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு அமைதியாக இருக்காங்க. இருக்கிற காசை சேர்த்து வச்சுட்டு அது வந்து தானாக வந்து வேலை பார்க்குது. மணி வந்து அவங்களுக்கு ஒர்க் பண்ணுது. யாருமே வந்து என்ன சொல்லுது, இந்த சைடு வந்து ரொம்ப காசே இல்லாதாலாம் வெரி ரேர். ஸோ அதே மாதிரி சொத்து வாங்கி வச்சுருக்கவங்கலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பூர்வீக சொத்து வச்சுருப்பாங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து பயங்கர பெனிஃபிட்டு. அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்காங்க. ஸோ சொத்து இருக்குன்னு சொல்லி ஆட்டம் போடாமல் ஆடம்பர செலவு பண்ணாமல் அதை வந்து சேர்த்து வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப யதார்த்தமான உண்மை. சொல்ல நம்ம பார்த்துட்டு அப்படியே போகாமல் அதுலேருந்து நம்ம என்ன வந்து கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓவர் ரேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈகோவை தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். பட் அண்டர் ரேட்டட் ஹேபிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சரையே செக்யூர் பண்ணும். கரெக்ட். எப்பயுமே வந்து என்ன சொல்கிறது, ஃபாஸ்ட் மணியை தேடி ஓடாமல் ஸ்லோ மணி பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க. அதாவது என்ன சொல்கிறது, ரிஸ்க் வந்து உங்கள் தகுதிக்கு ஏற்ற ரிஸ்க் எடுங்க. தகுதியை மீறி ரிஸ்க் எடுக்காதீங்க. தப்பான வழியெல்லாம் போகாதீங்க. ரொம்ப சேஃபாக இருங்க. ஓகே அண்ணா, இப்போ வந்து என்னோட அண்டர் ரேட்டட சொல்லி அடிவாங்க, நான் வந்து விட்டேன். எடிட்டர் நோட் பண்ணு. அதாவது என்னோட அண்டர் ரேட்டட் என்னன்னா எம்ப்ளாய்மெண்ட். ஓகேங்களா? எம்ப்ளாய்மெண்ட் அண்டர் ரேட்டட். முதல்ல வந்து மூத்திர சந்துக்குள்ள கூட்டு போனா ஃபர்ஸ்ட் சந்து இது
சொல்லுங்க. ஜிம் சந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜிம் சந்து. இப்போ இந்த ஆண்டர்பிரனர்ஸ் எல்லாம் என்ன தூக்கி கொண்டே அடிப்பாங்க. ஏண்டா நாங்க பிசினஸ் பண்ணி பணக்காரனாலும் பார்த்தா நீங்க எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்றியா அப்படின்பாங்க. ஐயோ சொல்லுங்க, என்ன உங்களோட இதுல பிக்சரை மாத்திருங்க. நன்றி. ஏன்னா நான் ஜிம்முக்கு மாத்தவே கிடையாது. இது எதுக்கு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க? இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் பிஸ்னஸ் மேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2025ல ரொம்ப அதிகமாக பாப்அப் ஆகிற வேர்ட்ஸ். சரிங்களா? அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த அது ரொம்ப நம்ம பேசுனதுனால எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்னஸ் இல்லாமல் போயிடுச்சு. எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ ஹாப்பியானது தெரியுமா? அந்த 8 hours நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, அந்த 8 ஹவர்ஸ்க்கு உண்டான ஒரு அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்க வீட்டுக்கு. அவ்வளோதான். உங்களுக்கு பணம் அதிகமாக வேணும்னா என்ன பண்ணணும்? ப்ரொக்ரெசிவாக அண்ணா சொன்ன மாதிரி பேஷண்ட்டாக அதுக்கு அடுத்தது கோர்ஸ் பண்ணணும். யூ ஹேவ் டு வெயிட் சம் டைம். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒரு ஜாபில் ஸ்டிக் ஆன் ஆகணும். அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் வாங்கணும். அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. பட் ஆனால் இன்றைக்கி ஜென்சிலையும் சரி, பொதுவாக பீப்புள்ஸும் சரி, நிறைய பேர் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் இந்த ஒரு வார்த்தையை எடுத்துடுறாங்க. ஆண்டர்பிரினர்ஷிப் இஸ் ப்ராப்ளம் சால்வர். என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறாங்கன்னு தெரியல. எல்லாருமே கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு உட்காந்துருக்காங்க. உடனே என்கிட்ட வந்து சண்டை போடாதீங்க, சரிங்களா? சொல்கிறதே நான் எந்த ஒரு கம்பெனி வச்சுட்டு தான் பாடு வர்றேன். ஓகே, எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்த வரைக்கும் 8 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு ஜாலியாக இருந்தேன், சரிங்களா? ஒரு சில நாட்கள் இருந்திருக்கேன். பட் இன்றைக்கி ஆண்டர்பிரினர்ஷிப்பில் 12 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். 12 மணி நேரம் ப்ளஸ் 3 மணி நேரம் தேடி பிடிச்சி வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அதை நான் ஏன் சொல்கிறேன்னா, வாட் இஸ் த ஸ்டாட்டிஸ்டிக் சேஸ்? 2025ல் ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 20லேருந்து 25% வந்து பார்த்தீங்கன்னா மொதல் ஒரு வருஷத்துலேயே காலி ஆகிறாங்கன்னா என்னங்கன்னா, அதே வந்து ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸ். கரெக்டாக ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸ் ஏன்னா நிறைய விதவிதமாக கொண்டு வராங்க. பட் சஸ்டெயின் பண்ண முடியாது. ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸ் அது ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் ஃபுட்டு தான் எடுத்தான ஃபுட்டு தான். நான்லாம் கோயம்புத்தூர்காரன். எங்கள் ஊரில் இல்லாத ஃபுட்டா? நாங்கள் எல்லாருமே வெளியே தான் சாப்பிடுவோம், வீட்டில் சமைக்கவே மாட்டோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷத்தில் 60% ஸ்டார்ட் அப் காலி ஆயிடுது, சரிங்களா? இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு யங் ஜெனரேஷன், நானும் யங் ஜெனரேஷன் தான், லைஃப்பில் ஜாலியாக இருக்கிறதா இம்பார்ட்டன்ட். ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் போயிட்டு அந்த அமௌண்ட்டுக்கு வர்றத கரெக்டாக அந்த டைமில் ஒரு லைஃப் ஸ்டைல் ஜாலியாக வாழுங்க. அண்ணா சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபினான்ஷியல் டிப்புக்கெலாம் அவரை ஃபாலோ பண்ணுங்க, சரிங்களா? ஆஃபீஸில் ஃபோன் கொடுத்தா அந்த ஆஃபீஸ் ஃபோனே யூஸ் பண்ணிக்கலாம். நமக்குன்னெலாம் ஃபோன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அதான் ஸ்மார்ட் மூவ். அந்த மாதிரி ஜாலியாக இந்த டைம் பீரியடில் இப்போ வாழுங்க. அப்புறம் அடுத்த வருஷத்துக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள். ஃபேமிலியோட சந்தோஷமாக இருங்க, செல்ஃப் க்ரோத் பண்ணுங்கள், எம்ப்ளாய்மெண்ட்டில் இருங்க, லைஃப் ஹாப்பியாக இருக்கும். இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் பிஸ்னஸ்ஸு அதெல்லாம் தேவையில்லாத வேலை, சரிங்களா? அதுக்கு வந்து என்ன சொல்றது, கார்பரேட் பார்ட்னர்ஷிப்னு சொல்லி ஒரு வேர்டு இருக்குன்னா, சரிங்களா? அதாவது வந்து 10-15 வருஷம் கார்பரேட்ல இருந்து அதுக்கப்புறம் வெளியே வர்றது பேர் கார்பரேட் பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரி கூட பண்ணலாம். நீங்கள் ஒரு 15 வருஷம் இருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ணலாம். நிறைய பேர் காலேஜ் முடிச்சேன்னு வந்து நானும் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு வந்து இறங்கி அடி வாங்குறதை கண்ணால் பார்க்க முடியாது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. ஆனால் நீங்கள் எதை கேட்காதீங்க, கேளுங்க. இல்லை அதான். ஸோ இப்போ வந்து இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்கல்ல, ஸோ நான் வந்து நானும் இல்லை, நிறைய பேர் வந்து நான் வந்து கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிம்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த நம்மளோட சேனல் பார்க்குறவங்கலாம் அந்த எய்மில் தான் இருப்பாங்க. நான் வந்து கோடீஸ்வரன் ஆகணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற போது ஃபஸ்ட்டு இது என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து அடுத்தவனுக்கு வேலை பார்த்தோன்னா சம்பளம் வந்து நீ அவனோட தான், அவன் வந்து உங்களுக்கு சம்பளத்துக்காக மட்டும்தான் வச்சுருப்பான், அந்த சம்பளம் வந்து உங்கள் கனவை வந்து அடைய விடாது அப்படின்னு நிறைய மீம்ஸ் பார்த்துருக்கேன். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஆனால் அந்த மீம்ஸ் போட்டவன்லாம் வேலை இல்லாமல் வீட்டில் சும்மா இருக்கான், அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு அர்த்தம்னா. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நீங்கள் தனியாக பண்ணாலும் வேல்யூ மக்களுக்கு ஆட் பண்ண போகிறீங்க, இன்னொருத்தர் கூட சேர்ந்து பண்ணாலும் மக்களுக்கு ஒரு வேல்யூ ஆட் பண்ண போகிறீங்க. அது ஒரு ப்ராடக்டாவோ ஒரு சர்வீஸாவோ பண்ண போகிறீங்க. அப்போ தனியாக பண்ணால் அவனை நீ செத்தடா, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. பிஸ்னஸ் ஒரு 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 தட்டு நம்ம வேலை செஞ்சோம்னா ஒரு டீமோட சேர்ந்து பண்ணும்போது கொஞ்சம் பண்ணிட்டு நமக்கு ஒரு வருமானத்தை எடுத்துட்டு நீ வீட்டுக்கு வந்துடலாம். அதே மாதிரி பணக்காரன் ஆகணும்னு எல்லாத்துக்குமே கோடி சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இது ஃபர்ஸ்ட் இதுதாங்க ஒரு உண்மையான மேட்ருங்க. எல்லாருமே ஆடி BMW தான் வாங்குறது லக் அப்படி. இது வந்து நான் ஸ்கூல் ஃபீல்ல இருக்கிறதுனால எனக்கு நல்லா தெரியுதுண்ணா. கேட்ட கொஸ்டின் அதுதான் காரணம். சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இருக்கும். அதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன், அப்புறம் வந்து போதும் அப்படிங்கிற மனப்பான்மை.
ம், ம். ஸோ எனக்கு வந்து ஆஃபீஸில் கொடுத்த ஃபோனே போதுங்கிற ஒரு மனப்பான்மை, உங்களுக்கு வந்து ஐஃபோன் தான் வேணுங்கிற ஒரு மனப்பான்மை. ஐயா இல்ல பாருங்க, இப்போ நான் சாம்சங் தான் யூஸ் பண்ணிக்கிறேன் வியூவர்ஸ், ஐபோனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. ஓகே ஓகே. ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு என்ன சொல்றது, ஒவ்வொரு லட்சியம் குறிக்கோள் இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பண்ணுற வேலை பிடிச்சிருக்க மாதிரி வேலையாக பாருங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதில் வந்து உங்களோட முழு மனசை போட்டு வேலை பாருங்க. இதுல ஒரு சின்ன மாற்று கருத்து நான் இருக்கு, சரிங்களா? நீங்க பேசி முடியும். சொல்லுங்க. நீங்க பண்ற வேலையில உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியமே கிடையாதுடா, சரியா? வேலை 8 மணி நேரம் பண்ண போறீங்க, உங்களுக்கு வருமானம் வரப்போகுது, லைஃப் ஹாப்பியா வாழுங்க, அவ்வளவுதான். காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம், ரைட்டா? எதுவுமே வந்து நமக்கு பிடிச்சதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். எனக்கு பிடிச்ச மெசேஜ் அப்படி ஒரு டெர்மினாலஜியே கிடையாது வேலையில. வேலையில கூட பரவாயில்ல, பிசினஸ்ல அப்படி கிடையவே கிடையாது. நமக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணவே முடியாது. நான் பண்றவன் சொல்றேன், சரியா? உடனே வந்து எனக்கு அடிக்காதீர்கள். ஓகே. நான் வந்து என்ன சொல்றது, நம்ம எந்த வேலை பார்த்தாலும் வந்து ஒரு இப்போ வந்து நம்ம சேனல்லே பார்த்துங்க, இப்போ வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கனால தான் நம்ம பேசுறோம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல, ஒரே நிமிஷம் வச்சு, ஆமா, சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா ஓகே, பட் கரெக்ட் தான். என்ன கரெக்ட்? எதுவுமே கரெக்ட். நமக்கு நிறைய விஷயங்கள் தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லை அதான் ஆக்சுவலாக என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நம்ம வந்து முழு மனசாக ஈடுபடுறப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஐடியா எல்லாம் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து இஷ்டமே இல்லை அப்படிங்கிற போது நம்ம ரொம்ப விரக்தியாக பண்ணுவோம். அப்போ வந்து நம்ம மூளையை வந்து ஒரு மங்குனாப்பில் ஆயிரும். நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒர்க்கை வந்து ஒர்க்காக பார்க்காம ஒரு ஹாபி மாதிரி, இப்போ நீங்கள் ஹாபினா நீங்கள் வந்து ஃபுல்லாக இப்போ கேம் விளையாடுறது அதெல்லாம் ஹாபிங்கிற மாதிரி நீங்கள் என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறீங்களோ அதே வந்து ஒரு ஹாபியில் வந்து நீங்கள் எவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியாக வேலை பார்ப்பீங்களோ அது மாதிரி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ என்ன சொல்கிறது, எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து ரொம்ப வந்து டைம் கிடைக்கும், கரெக்டாக? என்டர்பிரினர்னு போனால் டைம் கிடைக்காது. அதை தான் வந்து அம்மாள் வந்து சொல்ல வந்து கரெக்டாக. டேய் நோட் பண்ற, இன்னைக்கு என்ன டேட்? ஜனவரி 1, சரியா? இன்னைக்கு எல்லாத்துக்கும் லீவு, எனக்கு லீவு கிடையாது. காலையில 6 மணில இருந்து நான் இங்க கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கேன். மீட்டிங் முடிஞ்சு போயிட்டே இருக்கு. இன்னைக்கு இப்போ வரைக்கும் முடியல. ஸோ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் வந்து நீங்க என்ன சொல்ல வந்தீங்க, அண்டர் ரேட்டட்னா? எம்ப்ளாய்மெண்ட் இஸ் அண்டர் ரேட்டட். அதனால எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறத எம்ப்ரேஸ் பண்ணுங்க. எவனாவது ஆண்டர்பிரினர் வந்து சீன் போட்டானா, நானே எம்ப்ளாய்மெண்ட்ல இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆண்டர்பிரினர் 1 lakh rupees earn பண்றாருன்னு பர் மந்த். அதே 1 lakh rupees எம்ப்ளாய்மெண்ட் ரீச் பண்ணிடலாம். இன்னும் ஒரு 5 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆகும் போது. கரெக்ட் தானேண்ணா? கரெக்ட் தான்ப்பா. இப்போ அந்த ஆண்டர்பிரினர் வந்து சரி நான் 10 லட்சம் சம்பாதிக்கிறேன், 10 லட்சத்துக்கு எம்ப்ளாய்மெண்ட் இருக்குடா பர் மந்த். அந்த அளவுக்கு நீ ஸ்கில் டெவலப் பண்ணிக்கணும், அதை நீ தேடி போகணும், அவ்வளவுதான். இல்ல எனக்கு ஒரு விஜய் சின்ன டவுட். இப்போ வந்து என்டர்பிரினர்ஷிப் வந்து அண்டர் ரேட்டட் அப்படின்னு தானே சொன்னீங்க? என்டர்பிரினர்ஷிப் ஓவர் ரேட்டட். அது வந்து பாத்தீங்கன்னா அது எம்ப்ளாய்மெண்ட் இஸ் அண்டர் ரேட்டட். எம்ப்ளாய்மெண்ட் தான் அண்டர் ரேட்டட். ஓகே ஓகே ஓகே. எம்ப்ளாய்மெண்ட் அண்டர் ரேட்டட் அப்படின்றப்ப இன்னொரு விஷயம் ஓவர் ரேட்டட் ஆகுது. அதனால அந்த ஓவர் ரேட்டட் ஆகிற விஷயத்தை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கேன். கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், சாரி. என்ன அடி கொஞ்சம் ஓவரா இருக்குல்ல பிசினஸ் மேன் உங்களுக்கு? அதான். ஸோ இப்போ எம்ப்ளாய்மெண்ட்டுங்க, இப்போ நீங்க வேற ஏதாவது சொல்றீங்களா இல்லை எப்படி? அவ்வளவுதானா, நான் சொல்லிட்டேன், டேட்டா சொல்லிட்டேன். எம்ப்ளாய்மெண்ட்ல நம்ம வந்து ரொம்ப வந்து டைம் கிடைக்கும், ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணலாம், குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் வேலை பார்க்க முடியும். ஸோ நீங்கள் லீவெல்லாம் எடுக்கலாம். அதனால் அதை வந்து விட்டுட்டு நீங்கள் போய் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு சுத்தாமல் ஃபேமிலி டைமு, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து நிறையா இருக்கும் அப்படிங்கிறீங்க, ரைட்டா? நிறைய புக்ஸ் படிக்கலாம். இங்கே இருங்க, எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்தால் நான் சொல்லட்டுமா, மாதம்னா ஒரு சர்டன் அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். புக் படிக்கலாம், கேம் விளையாடலாம், சினிமா போகலாம், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த ஒர்க்கை பற்றி தானே இப்போ திருப்பி பண்ணிட்டு இருக்க போகிறீங்க. கரெக்ட். That's it. So you don't want to learn so much things. ஓகே சரி, ஓகே. நான் இப்போ க்ளோசிங் ஒன்று சொல்லிட்டா? ஓகே. ஸோ இந்த பாட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் கிடையாது, பாட்காஸ்ட்டில் வந்து ஸ்டாக்ஸ் கால்ஸ் கிடையாது, டிஸ்க்ளைமர். இந்த பாட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் லாங் டேர்ம் திங்கிங்கை வந்து பில்ட் பண்ணுறதுக்காக. நீங்கள் வந்து எப்போயாவது மார்க்கெட் டைமிங்கை ட்ரை பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட்டில் எஸ் இல்லை நோ வந்து போடுங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் வை
போரிங் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்பயுமே ஜெயிக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ. சூப்பர். ஓகே, எடிட்டர் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. ஜிம்மை வந்து நீங்க ஜிம் பண்ணா எல்லாமே என் வாழ்க்கையில தீந்துரும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? ஆமாண்ணா கீழே எஸ்ன்னு போடுங்க. அதே மாதிரி நான் ஆண்டர்பிரனர் ஆகி பணக்காரனாக போறேன், கோடீஸ்வரனாக போறேன் அப்படின்னு யாராவது நினைச்சிருந்தீங்கன்னா அவங்களும் எஸ்ன்னு கமெண்ட் போடுங்க. ஆனா அது ரெண்டும் பண்ணிடாதீங்க, ஓகேவா? ரெண்டுலையுமே ஒன்றும் இல்லை, கீழே போட்டுருக்கா, ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். இன்னொரு சூப்பரான வீடியோவில் ஆகி நான் உங்களை மீட் பண்றேன். பாய்.